வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேலாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். வணக்கம் தோழர்களே, நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தி பற்றி நாம் பேச போகிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது. அது சரியான நடவடிக்கை அல்ல. அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வெளியிலுள்ள ஒரு முகமை மூலம் கண்டக்டர்ஸ் நடத்துவதற்கு, நடத்துனர்கள் இருக்கிறாங்களா, அவர்களுக்கான நியமனத்திற்காக இது வெளியே உள்ள ஒரு முகமையை, ஏஜென்சியை அதற்கு ஆணையை கொடுத்துள்ளது. 30,000 பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் கடந்த ஆட்சியில் இருந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையிலே தாவேக அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, தற்பொழுது ஒப்பந்த முறையில் நடத்துனர்களை SS என்டர்பிரைசஸ் என்ற உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கு ஆணை வழங்கியுள்ளது. லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்கள் இங்கு வேலை வாய்ப்பில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய உரிமையை மறுக்கின்ற வகையில் ஒப்பந்த முறையில் மூலம் நியமனம் செய்வதற்கு உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கு ஆணை வழங்கியுள்ளது மிக மிக கண்டனத்திற்குரியதாக நாம் கருதுகிறோம். இது மன்னிக்கப்பட முடியாத, தமிழக மக்களினுடைய ஒரு கோணத்தில் இருந்து ஒரு செயலாகும் என்று அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றன. இதை சிவில் சமூகங்களினுடைய சார்பாகவும் நாம் வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாக்களித்தது யாருக்காக? தாவேகா இந்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய நல்வாழ்வுக்காக என்று நிலையிலே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏஜென்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆணையை வழங்கி இருப்பது ஏற்புடையது அல்ல. நீங்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த செய்தி, PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு பெரிய ஊழல் தான் நாம் சொல்லணும், அதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு சந்தித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், 2020-21 அந்த காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது, மிகப்பெரிய நோய்கள் வரும் பொழுது ஒன்றிய அரசு இங்குள்ள மாநிலங்கள் அந்த துன்பப்படுகின்ற வேளையிலே, அல்லது இந்தியா முழுவதும் துன்பப்படுகின்ற வேளையிலே அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக, உதவி செய்வதற்காக PM கேர்ஸ் ஃபண்ட் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுதே பல பேர் வினவினார்கள், ஏற்கனவே பிரதம மந்திரி நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கிறதே, பின்பு எதற்கு இது என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். இவர்கள் நேரடியாக உடனடியாக கொடுப்பதற்கு வசதியாக என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த PM கேர்ஸ் ஃபண்டு பற்றி செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். 2024-25க்கு கிடைக்கப்பெற்றது 8,452 கோடி ரூபாய் இதுவரைக்கும். அதுல 0.01% தான் அவன் செலவழிச்சிருக்கிறான், அதை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள். மீதமுள்ள அனைத்து பணத்தையும் அங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது முடக்கப்பட்டு செயலிழந்த நிலையிலே PM கேர்ஸ் ஃபண்ட் இருக்கிறது. தணிக்கை குறிப்புகள் கூட அந்த நோட்ஸ்ல எதுவுமே இல்லை, கையெழுத்துக்கள் போடல. அப்போ இயற்கை பேரிடர் போது மக்களுக்கு உதவ அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு வெளிநாட்டு நன்கொடைகள் உள்பட சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த நிதி எங்கிருந்து வந்தது என்று கூட இன்னும் எந்த தகவலும் இல்லை. ஆடிட்டுக்கு, அதாவது CAG ஆடிட்டுக்கு இவர்கள் மறுக்கிறார்கள், RTIக்கு கீழே வருவதற்கு மறுக்கிறார்கள். அப்போ
இத இந்த நேரத்துல இது யாரெல்லாம் இந்த பங்களிப்பு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது முக்கியமான செய்தி. தோழர்கள் நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க முடிஞ்சால் குறிப்பெடுக்கன்னா எடுத்துக்கிடுங்க. பிஎம் கேர்ஸுக்கு பங்களித்த அரசு நிறுவனங்கள் போய்கிட்டே இருக்கு. அது அவ்வளத்தையும் நான் சொல்லல, ஒரு கொஞ்சம் சொல்றேன். நான் பாருங்க, தோழர்களுடைய கவனத்திற்கு இந்த ரூஸ்டர் செய்தியில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தினுடைய பல நாடுகள் இருந்து பார்க்குறீங்க. எந்த நாட்டில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அந்த தகவலுடன் பின்னூட்டத்தையும் நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு சேனலை நடத்த ஆரம்பித்திருக்கிறேன். அதுல சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான செய்திகளை மட்டுமே, விவசாயிகள், தொழிலாளிகள், மக்களுடைய உரிமைகள், பெண்களினுடைய உரிமைகள், வல்லாதிக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள சேனல். அருள் கூர்ந்து உங்களுடைய நண்பர்களிடம் அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் எப்படியெல்லாம் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கிறது என்பதையும் சொல்லுங்கள். மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம், அதை நாகரிகமான முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ராணுவ ஊழியர்களின் சம்பள பங்களிப்பு 157.71 கோடி ரூபாய். விமானப்படையினுடைய சம்பள பங்களிப்பு 29.18 கோடி ரூபாய். கடற்படை 16.77. ரயில்வே ஊழியர்களினுடைய பங்களிப்பு 146.72. பாதுகாப்பு அமைச்சகம் இப்படி போய்கொண்டே இருக்கிறது. சுற்றுச்சூழல் வனம் அந்த அமைச்சகத்தினுடைய பங்களிப்பு, அதாவது பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் பங்களிப்பு, குடியரசுத் தலைவர் செயலகம், மக்களவை செயலகம், கனரா வங்கியினுடைய ஊழியர்கள் 15.53 கோடி. இந்த சீரியல் நம்பர் வரிசையின் போய்கொண்டே இருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி அதனுடைய ஊழியர்கள் 7.34 கோடி. அப்புறம் மத்திய கல்வி நிறுவனங்கள், இப்படியாக இவர்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 48 மொத்த நிறுவனங்கள்ட்ட இருந்து இவர்கள் பங்களிப்பு காசு வாங்கியிருக்கிறாங்க. எல்லா ஊழியர்கள்ட்டையும், பொதுத்துறை நிறுவனங்கள்ட்டையும், அரசு நிறுவனங்கள்ட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, வங்கிகள்லையும். அப்போ இதை மொத்தமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மொத்தமா கூறப்பட்டுள்ள விவரங்கள் அதனுடைய டோட்டலா 98 பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து சிஎஸ்ஆர் மூலம் 2422.87 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள். 101 பொதுத்துறை நிறுவனங்கள் அவர்களுடைய ஊழியர்களின் சம்பளம் மூலம் 154 கோடி ரூபாய். பொதுத்துறை வங்கிகள், நிதி நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் 204.75 கோடி ரூபாய். மத்திய கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், ஓய்வூதியதாரர்கள் மூலம் 21.81 கோடி ரூபாய். இந்திய ராணுவம், விமானப்படை இவர்களெல்லாம் பங்களித்துள்ளார்கள். ஆர்டிஐக்கு பதிலளித்த மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து மட்டும் 187.23 கோடி ரூபாய் பங்களித்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சுருக்கமா இதை பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் நிதி மட்டுமல்லாம இராணுவ பணியாளர்கள், வங்கி பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள் எல்லாரும் பணம் கொடுத்துள்ளார்கள். ஆனா இவர்கள் என்ன, யார் பணம் கொடுத்தாலும், மக்களுடைய அனைத்து மக்களும் பணம் கொடுத்தாலும், நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன செலவழித்திருக்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அதுபோல ஆர்டிஐக்கு கீழ் வராது. சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல், அதற்கு கீழ் இது தணிக்கை வராது. நானா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிடுவேன், அவங்களா ஆடிட் பண்ணி போட்டா உண்டு. அது இப்பதான் போட்டிருக்கிறாங்க. அதுல அடுத்த செய்தியை பாருங்க. இதோட சேர்ந்து, இயற்கை சீற்றங்களினால் பேரழிவு ஏற்படும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இந்த ஃபண்டு ஏற்படுத்தப்பட்டதாக சொன்னது. மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து சல்லி காசு வரவில்லை. பஞ்சாபில் வெள்ளம் வந்தது, ஆனால் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து ஒரு பைசா வரவில்லை. அஸ்ஸாம் வெள்ளத்தில் மூழ்கியது, ஆனால் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து இதுவரை எந்த உதவியும் வரவில்லை.
பிஎம் கேர்ஸ் தொடங்கப்பட்டது 27 மார்ச் 2020 பிறகு, அந்த கொரோனா பீரியடில் 2020 பிறகு தமிழ்நாட்டில் 2020 நிவர் புயல், அப்புறம் 2021 கனமழை, சென்னை உள்ளிட்ட பகுதியில் கடுமையான வெள்ளம், பேரழிவு, 2022 மாண்டஸ் புயல், 2023 மிக்ஜாம் புயல், 2023 தென் மாவட்டங்களில் புயல் மற்றும் வட தமிழ்நாட்டில் பெரும் வெள்ளம். இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் வேறு என்ன? நீட்டுத்தாள் கசிவு காரணமாக 22 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து அந்த குடும்பத்திற்கு எந்த உதவியும் செல்லவில்லை. இறுதியாக அப்படின்னு சொன்னா, இந்த பிஎம் கேர்ஸ் இந்த பணம் எதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இத பேங்க்ல போட்டா இதுக்கு வட்டி மட்டும் எஃப்டில அவன் போட்டிருக்கிறாங்க 469.38 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிற்கு வந்திருக்கிறது வட்டி மட்டும். ஆனா செலவு பண்ணது இதுக்கு மொத்தமா 0.01% தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா இந்த பணம் எதற்காக? நாட்டு மக்கள் இவ்வளவு இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நடந்திருக்கின்றன, நீங்கள் பணத்தை அனுப்பவில்லை அப்படின்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல வரக்கூடிய தேர்தல்ல செலவழிப்பதற்காகவா நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இன்று மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிவில் சமூகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன, சமூக ஊடகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன என்ற இந்த முக்கியமான செய்தியுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.